வணக்கம். இன்னைக்கு காலையிலேருந்து முகநூலை திறந்தாலே அமைச்சரோட ஒரு மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடக்க போகிற செம்மனார் கோயில் ஒன்றியத்தில் செம்மனார் கோயில் மத்திய ஒன்றியத்தில் நடக்க இருக்கிற அமைச்சரோட அந்த ஒரு போஸ்ட் ஒன்று இந்த நாம் தமிழர் கட்சி தோழர்கள்லாம் போட்டுருக்காங்க. மதியம் 1:30 அளவில் செம்மனார் கோயில் மத்திய ஒன்றிய திருக்கடையூர் மாரியம்மன் கோயிலில் ஆதி திராவிடர் மக்களுடன் அமைச்சர் உணவு உண்ணும் நிகழ்ச்சி. இதை எடிட் பண்ணி ஒரிஜினல் திருச்சி, உண்மையான பதிவு திருச்சி. இதில் என்ன போட்டுருக்குன்னா, உண்மையான பதிவில் 1:30 அளவில் திருக்கடையூர் மாரியம்மன் கோயிலில் மக்களுடன் அமைச்சர் உணவு உண்ணுதல். இந்த ஒரிஜினல் ஷெட்யூல் இங்கே இருக்குது. அவங்க போட்ட பதிவு இங்கே இருக்குது. இந்த மாதிரி எடிட் பண்ணி கீழ்த்தரமான வேலைகளை ஏன் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சில நபர்கள் செய்கிறாங்கன்றது தெரியல. தலைமையே சரியில்லை. அவங்க தொண்டர்களும் அப்படி தான் இருப்பாங்க. அதுக்காக என்ன பண்ணுறது? சமூக நீதினா என்னென்னு என் கட்சி தலைவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு. எங்களோட மாவட்ட செயலாளர் அண்ணன் எங்களை வழிநடத்தி சென்று போயிட்டுருக்காரு. இதை தேவையில்லாத ஒரு பதிவை ஏற்படுத்தி இந்த சமுதாய மக்களிடையே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி, இந்த குழப்பவாதிகளாக இருக்கிற இந்த குழப்ப தேவையான்னு ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிச்சிங்க. எடிட் பண்ணுறது உங்களுக்கு ஒன்றும் பெருசு இல்லை, புதுசும் இல்லை. ஏன்னா எல்லாமே நீங்கள் எடிட் பண்ணி தான் போட்டுருக்கீங்க. இது வரலையும் குடிப்பெருமை பேசுகிறது, குடிச்சிட்டு பேசுகிறது, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது தான். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் பாதி விஷயம் எனக்கு தெரியாது. நீங்கள் சொல்கிற அந்த குடிப்பெருமை, குடிச்சிட்டு பேசுகிறது, ஆமகரி தின்னது, போரில் AK-74 சுட்டுறது, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது தான். விவாதிக்க நாங்கள் தயார். பெரியாருடைய சித்தாந்தத்தில் வளர நாங்கள் தயார். பெரியாரை நீங்கள் ஏற்கனவே அழுத்தி பெரியார் மூலயமா இந்த பெரியார் எதை வேண்டான்னு சொன்னாரோ, சாதிய கட்டமைப்பும் மத கட்டமைப்பும், சாதி தேவையில்லை, திண்டாமை எங்கே இருக்கோ சாதி தேவையில்லை, சாதிக்கான பின்புலத்தில் மதம் இருக்கா, அந்த மதம் தேவையில்லை, மதத்துக்கான பின்புலத்தில் கடவுள் இருக்காரா, கடவுளை தேவையில்லை. இதுதான் பெரியார் சொன்னார். இதை நீங்கள் திருச்சி உடைச்சி பெரியாரை ஒரு தவறான வழியில் நீங்கள் சித்தரித்து நிறைய விஷயம் பேசி கொண்டு இருக்கீங்க. விவாதிக்க நாங்கள் தயார், எதிர்க்கவும் நாங்கள் தயார். உங்கள் கையில் முடிவு ஒப்படைக்கிறோம். இதோட இந்த பதிவு போடுறதை நிப்பாட்டிக்கிங்க. பதிவு போடுங்க. பதிவு போடுறது உங்களோட விருப்பம். எச்சரிக்கை பதிவாக சொல்கிறேன். நடக்காத ஒரு விஷயத்தையும் இல்லாத ஒரு விஷயத்தையும் பொய்யான ஒரு பதிவில் போட்டு ஒருத்தவங்களை இழிவுபடுத்துகிற வழியில் தவறுகளை செய்யாதீங்க. திமுக திராவிட முற்போக்கு சிந்தனையோட உள்ள கட்சி, பெரியாரை தூக்கி பிடிக்கிற ஒரு கட்சி. இங்கே கழகத்தில் நாங்கள் எல்லாருமே அண்ணன் தம்பியாக தான் இருக்கிறோம். இங்கே சாதிய பாகுபாடோ எந்த ஒரு ஏற்றத்தாழ்வோ பணக்காரன் ஏழை என்ற பாகுபாடெலாம் கிடையாது. அடிமட்ட தொண்டன் வரைக்கும் எங்களோட கட்சியோட தலைவரை கேள்வி கேட்குற உரிமை எங்களுக்கு கொடுத்துருக்காரு எங்கள் தலைவர். ஒரு தவறு நான் தட்டி கேளுங்க அப்படின்னு சொல்லி தான் எங்களை வளர்த்துருக்காரு. உங்கள் கட்சி மாரி நாங்கள் அடிமையாலாம் இல்லை.